ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, டெக்லா செக்ஷனில் வந்து பேட் ஃபுட்டிங் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து காங்கிரீட் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஃபுட்டிங்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேட் ஃபுட்டிங், ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் ரெண்டு இருக்கும். பேட் ஃபுட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு பேட் ஃபுட்டிங் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து இப்போ 0 லெவலில் இருக்குது. ஸோ இந்த பாட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ரைட் பேனில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுலேருந்து எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பேட் ஃபுட்டிங் கொடுத்துருக்கோம். சைஸ் வந்து இப்போ 2000 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 1500 மாற்றுறேன். அதேமாரி மெட்டீரியல் வந்து அப்படி டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஃபினிஷில் வந்து நான் F1 கொடுத்துக்கிறேன். அடுத்தது கலர் கிளாஸ் வந்து கலரை மென்ஷன் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை கொடுத்தீங்கன்னா அங்கே 3 வந்து க்ரீன் கலர் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது வந்து ஃபுட்டிங்கோட டெப்த்து சைஸ் நம்ம இங்கே மேலே மென்ஷன் பண்ணியாச்சு. அதேமாதிரி டெப்த்து வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 500 இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒரு -600 கொடுக்குறோம். ஸோ கொடுத்தோன்னே உங்களுக்கு ஃபுட்டிங் டெப்த் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பேட் ஃபுட்டிங்கில் வந்து இவ்வளோ தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து நம்ம ரீபார் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ரீபாருக்கு என்ன பண்ணணும்னா, ரீபார் டேப்பில் போயிட்டு இந்த பார் குரூப் இருக்கு இல்லையா, இந்த இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பார் குரூப், அதாவது இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா ரீபார் குரூப் வந்து குறிக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ ரீபார் குரூப்பில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பார் குரூப் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா பார் குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த பார்ட்டில் வந்து நீங்கள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். நீங்கள் செலக்ட் த பார்ட் டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்ட்டை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே ரீபாரோட ஷேப் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ண சொல்லும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு விண்டோ வியூ வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே ஓகே வாங்கிக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வியூ, இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸிங் 2 பாயிண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பக்கம் செக்ஷன்ஸ் கட் தேவைப்படுதோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா செக்ஷன் கட் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து வியூ 1 வியூ 2 இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பேரலாக ஒரே விண்டோவில் வந்து வைக்க போகிறோம். ஸோ இங்கே டைல் வெர்டிக்கலிங் கொடுத்தீங்கன்னா பிளான் வியூ 1 செக்ஷன் வியூ வந்து வந்துடும். ஸோ இங்கேயும் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரீபார் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீபார் டேப் போயிட்டு ரீபார் குரூப் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஷேப் வந்து டிஃபைன் பண்ண சொல்லணும். ஸோ 1 2 3 4. ஸோ நம்ம பார் ஷேப் போட்டிருக்கோம், யூ ஷேப் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து எல்லா பாயிண்ட்டையும் பண்ணிவிட்டு மிடில் பட்டனை வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து ரேஞ்சை டிஃபைன் பண்ண சொல்லணும். 2 points to indicate ரேஞ்ச் ஆஃப் தி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ரேஞ்சை வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு பாட்டம். ஸோ இதில் வந்து கவர் எப்படி நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணணும், இங்கே வந்து டைரக்ட் மாடிஃபிகேஷன் சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் D, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ரீபாரை செலக்ட் பண்ணோன்னே இப்போ வந்து கரண்ட்டாக என்ன கவரில் இருக்குது, என்ன டைமென்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அது ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டிங்கை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஃபுட்டிங்கோட டெப்த்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து கவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நார்மலாகவே 50 mm நான் வந்து ஃபுட்டிங்க்கு வச்சுக்கிறேன். ஃப்ரம் பிளேன் ஆன் பிளேன். இப்போ வந்து எல்லாமே நான் 50 mm வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன் எந்த செட்டிங்ஸ் எதுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ வந்து ரீபாவோட கவரு ரேஞ்ச் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ரீபாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே ரைட்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பேட் ஃபுட்டிங் செலக்டாக இருக்குது. நம்மளுக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வேணும். ஓகே, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கிளிக் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கவர் திக்னஸ் இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஆன் பிளேன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டம் அதுமாதிரி ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 50 கொடுக்குறேன்னா இங்கே செகண்டு வியூவில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கவர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். உங்களுக்கு வந்து இப்போ எல்லா பக்கம் வந்து ஒரே கவர் இருந்தாலும் நம்ம ஒரு டைமென்ஷன் வந்து கொடுத்தா போகிறோம். இல்லை எனக்கு சைடில் வந்து ஒரு கவரு, பாட்டத்தில் ஒரு கவரு, டாப்லேயே வந்து ஒரே கவர் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து 50 கொடுத்துருக்குங்க ஒரு சைடு, அடுத்தது பாட்டம், இன்னொன்று டாப் சரி இன்னொரு சைடு, 2 சைடு ஒரு பாட்டம். இது வந்து கொடுத்தீங்கன்னா 50 ஒரு 75 அடுத்தது 50. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கம் 50 வந்துடும், பாட்டத்தில் வந்து 75 வந்துடும். அதேமாதிரி டாப்புக்கு கவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இது வந்து டாப் கவர் வந்து டிஃபைன் பண்ணும். இதுலேயே வந்து நம்மளுக்கு ஒரு 50 mm சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஒரு லெக்கில் வந்து 50 mm, இன்னொரு லெக்கில் வந்து 50 mm. ஸோ டாப்பில் வந்து கவர் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு. இங்கே இந்த பிளான் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த பார் வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட் ஃபுட்டிங்கோட ஃபேஸில் இருக்கும். ஸோ சைடில் வந்து கவர் வேணும், அதாவது சைடு ரேஞ்சு ரீவாவோட ரேஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு கவர் கொடுக்கணும். ஸோ இதுவும் வந்து நான் 50 mm கொடுத்துக்கிறேன். ரீபார் ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் பிளேன் வந்து ரேஞ்சை வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ 50 mm நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைடு 50 mm, இந்த சைடு 50 mm உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிரும். இப்போ நீங்கள் செக்ஷனை வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பாட்டம் வந்து முடிஞ்சிச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்பேஸிங் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஸ்பேஸிங் வந்து நான் டிஃபைன் பண்ணும்போது டார்கெட் ஸ்பேஸிங்கில் வைப்போம். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே டார்கெட் ஸ்பேஸிங் வேல்யூ வந்து ஒரு 170 mm உங்களுக்கு என்ன வேல்யூ வந்து தேவைப்படுமோ அந்த வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க. கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் வந்து அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இதேமாரி இந்த டைரக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதே கான்செப்டாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரீவர் டேப் போயிட்டு பார் குரூப், அடுத்தது வந்து பாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து ரீவாரோட ஷேப் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து 1 2 3 4 அடுத்தது வந்து ரேஞ்ச் ரீவாரோட ஷேப்பை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண பிறகு மவுஸோட மிடில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ரேஞ்சை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 லேயர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பாட்டத்தில் வந்து B1 க்ரியேட் ஆகிடுச்சு, B2 க்ரியேட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இது வந்து இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். இது B1, இது வந்து B2. ஸோ ஐ திங்க் B1 B2 வந்து கிளாஷில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா இது வந்து நம்மளுக்கு வந்து B1க்கு மேலே வந்து உட்கார வைக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா B2 பார் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரம் பிளேன் இருக்கு இல்லையா, இதில் வந்து பாட்டத்தோட கவரை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டயா 5 இருக்குது. 5னா 12 mm டயா. ஸோ 75 ப்ளஸ் வந்து 15 12 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார் வந்து மேலே வந்து ரைஸ் ஆகும். ஸ்பேஸிங் ஹோட்டல் அதனால தான். ஒரே நிமிஷம் அண்டு பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ B2 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு B1க்கு மேலே வந்து உட்கார வைக்கிற மாதிரி 90 mm கொடுத்துட்டிங்கன்னா இந்த பார் வந்து உங்களுக்கு மேலே கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எம்எம் கணக்கில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் 95 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து B1 மேலே B2 வந்து உட்காருது. ஸோ இதே கான்செப்டாக டாப் அண்ட் பாட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம அப்படியே இதே டயா கவர்னால் அப்படியே நம்ம மிரர் பண்ணிவிட்டு நம்ம T1க்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபுட்டிங்கில் வந்து ஒரு பேட் ஃபுட்டிங் எப்படி கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து பாட்டம் டாப் லேயர் வந்து எப்படி பாட்டம் லேயர் மட்டும் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து இதை அப்படியே கண்டினியூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.